இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிற வார்த்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். நேற்றிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆரம்பித்திருக்கிறார். அது என்னென்னா பிலமோன். அந்த பிலமோனுடைய அந்த சத்தியங்களை ஆண்டவருடைய கிருபையினால் நான் உங்களோடு கூட பேச துவங்கியிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம். ஆமேன். பிலமோன் யார் என்று நேற்று நான் பேசினேன். நோட்டு, பென்னு, அப்புறம் பைபிள், பக்கத்தில் வாட்டர் பாட்டில் வச்சுருப்பீங்க. எல்லாம் விட்டுட்டிங்களான்னு தெரியல. சரியா? லைவ் சாட்டில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கூட்டம் மக்கள் தவறாமல் மாலையில் இணைஞ்சி ட்ராவலில் இருந்தால் கூட, இல்லையா, வேலையில் இருந்தால் கூட, எந்த தேசத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் தாகத்தோடு இணைகிறதை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிலமோனை குறித்து நேற்று ஆண்டவர் நம்மோடு பேசினார். எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலமோன். பிலமோன் ஒரு நல்ல உடன் ஊழியன். ஊழியருக்கும் எங்களுக்கு என்ன பிரதர்? நாங்கள் ஒரு ஆர்டினரி பிலீவர், அல்லது ஒரு சாதாரண ஒரு சர்ச் மெம்பர், அல்லது எனக்கு ஒன்றும் ஆண்டவரெலாம் பற்றி தெரியாது, நான் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. எனக்கும் உடன் ஊழியர் பற்றிலாம் ஏன் பேசுகிறீங்க? நீங்கள் ஊழியக்காரர்கள் கூட்டத்தில் பேசலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால், ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய பார்வையில் ஊழியனாக இருக்கிறான் என்று நான் சொல்லலை. நேற்று நான் அதை எடுத்து காட்டி திரும்ப திரும்ப அந்த வசனத்தை வாசித்து நான் டைமை எடுக்க விரும்பலை. லேவியர் ஆகமத்தில் 25, 42 மற்றும் 55 வசனங்கள் பழைய ஏற்பாட்டின்படி. புதிய ஏற்பாடின்படி 28ஆம் அதிகாரம் மத்தேயு 28:19, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இத்தனை வசனங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு விசுவாசிகள் காலாகாலமாக ஒரு சாதாரண ஒரு சர்ச் மெம்பராக வாழ்ந்துட்டு, ஒரு கம்யூனிகேட் மெம்பராக அல்லது ஒரு சந்தாதாரர் அப்படின்னு மாதிரி, ஏதோ தசமபாகத்தை கொடுத்தேன், ஒரு சர்ச்சுக்கு போனேன், இருந்தேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை முடிப்பதற்கு பைபிளில் தேர் இஸ் நோ எவிடன்ஸ். உங்கள் சர்ச்சில் இருக்கலாம், யூ ஆர் எ குட் பிலீவர், அப்படி இப்படின்னு உங்களுடைய போதகர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனால் பரலோகம் என்ன சொல்லும் தெரியுமா? உன்னை ரட்சித்து அபிஷேகம் பண்ணினே, உங்கள் வீட்டில் ஒன்றை தானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ என்னை பற்றி என்ன பேசுனப்பா, என்னை பற்றி நீ என்னப்பா பேசுன? ஒவ்வொரு நாள் சொல்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும் என்பது ஒரு பக்கம், என்ன இயேசுவுக்காக செய்வேன் என்பது மறுபக்கம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால் கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பாருங்க, கர்த்தருக்காக பெரிய காரியம் செய்யுங்க. அதானே கர்த்தருடைய தாசனுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஆகவே இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற ஒரு சத்தியம் கொஞ்ச நேரம் தான். டெய்லி, என்னை பொறுத்தவரையில் டெய்லி பிரசங்கம்தான். ஒரு அரை மணி நேரம் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்தை திரும்ப நீங்கள் மெடிடேட் பண்ணி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தாலே அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு பலனாக இருக்கும், இரவில் ஒரு பலனாக இருக்கும். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வசனம் அந்த பிலமோனுக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2ஆம் வசனம். பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. போதும், இன்னொரு முறை வாசிக்கலாம். பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. அப்போஸ்தலனாகிய பவுல் அட்ரஸ் பண்றாரு ஜெயிலில் இருக்கும்போது. பிலமோனுக்கு எழுதும்போது பிரியமுள்ள அப்பியாள், அப்புறம் எங்கள் போர் சேவகன், உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்பு. வேத ஆராய்ச்சியாளர்களுடைய ஆராய்ச்சிகளெல்லாம் அலசி பார்த்தா இந்த இடத்துல பிரியமுள்ள அப்பியாள், உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்பு, ஏன் இந்த இடத்துல இவர் எழுதுகிறார் என்றால், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே தாயும் மகனுமாக இருக்கிறார்கள். தாயும் மகனுமாக இருக்கிறார்கள். அப்பியாளும் அர்க்கிப்பும் தாயும்
மகனுமாக இருக்கலாம் என்று எல்லாருடைய வேத ஆராய்ச்சியாளர் கருத்து கணி. சரி, அப்போ இது ஒரு பக்கம் இருக்க, அதில் என்னை அதிகமாக கவர்ந்தது, பிலமோனே, உம்முடைய வீட்டில் கூடி வருகிற சபைக்கு நான் எழுதுகிறேன். அப்போ தேவ மனிதனாகிய பிலமோன் தன்னுடைய வீட்டை தேவ ஜனங்கள் கூடி வருவதற்கு திறந்து கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும் சத்தியத்தை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீடு ஒரு 10க்கு 10, 10 அடிக்கு 10 அடி ஒரு சிறிய ஒரு இடமோ 10,000 சதுரடி கொண்ட ஒரு பெரிய இடமோ அது காரியம் அல்ல. இன்றைக்கு கர்த்தர் பேசுகிற சத்தியத்தை மட்டும் நீங்க கவனிங்க, சத்தியத்தை கவனிங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வீட்டில் கூடி வருகிற சபை. அப்போ அந்த அவருடைய வீடு ஒரு ஜெப வீடாக பைபிள் சொல்லுகிறது. அப்போ பிலமோனுடைய வீடு ஒரு ஜெப வீடு. ஜெப வீடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் அந்நாட்களில் வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் விட்டு வீடுகளில் சபைகளை உருவாக்கினார்கள். பைபிளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, ரோமர் 16ஆம் அதிகாரம், சும்மா அந்த வசனத்தை அப்படி சொல்லிக்கிட்டே போகிறேன். ரோமன் சாப்டர் 16 verse 34 and 35 உதாரணமாக வாசிக்க கேட்கலாம். 16, 34, 35 வசனங்களை. கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். ஆசியாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள். இன்னொன்னு 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர்களுடைய வீட்டில் கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, 3ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் உடன் வேலையாளர்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அவர்களுடைய வீட்டில் கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். ஆமேன். இன்னும் நீங்க பைபிள் எடுத்து அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 12 verse 12. இப்படி அவர்கள் நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வீடுகளில் கூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பேதுரு என்ற தேவ மனிதனுடைய விடுதலைக்காக, பேதுருவின் பாதுகாப்புக்காக, பேதுருவின் ஊழியம் தடைபற்றக்கூடாது. ஏனென்றா ஏற்கனவே சபை நெருக்கத்தில் போய்கிட்டு இருக்குது. எப்படி சொல்றேன், அந்த ஏரோது யாக்கோபின் ஊழியத்தை கெடுத்து யாக்கோபை கொன்னு யாக்கோபை கொலை செய்துட்டான். யாக்கோபின் ஊழியம் போயிட்டு இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் போயிட்டு இருக்குது. ஜபக்குறைவு, நல்லா கவனிக்கணும். ஜபம் இல்லாத இடத்தில் தேவனுடைய கரத்தை பார்க்க முடியாது. இப்போ நான் சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுடைய மனதில் எழும்புகிற கேள்விக்கு பதில் ஆவியானவர் கொடுப்பார். இன்றைக்கு யாக்கோபுகள் கொல்லப்படுகிறார்கள். யாக்கோபு நிருபத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அநேகர் சொல்லாத நிறைய கருத்துக்களை யாக்கோபு தான் சொல்லுவார். யாக்கோபு நிருபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த யாக்கோபின் ஊழியம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோது கையில் மூலமாய் முடிவுக்கு வந்துட்டு, ஒருவேளை அது தேவனுடைய சித்தமா இருந்தாலும் கூட யாக்கோபை கொல்லுவதற்கு ஏரோது எத்தனை மணி கொண்டுட்டான். அது ஜனங்களுக்கு பிரியமா இருந்துச்சு. உடனே பேதுருவையும் கொல்ல வகை தேடினான். உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ஸ்டோரி, அந்த சம்பவம். அப்போதான் சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கிறாங்க. 12:5 அப்போஸ்தலர் 12:5 சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணாங்க. எங்க இருந்து ஜெபம் பண்ணாங்க? 12ஆம் வசனத்துல. இப்ப பாருங்க, திரும்ப வாசிங்க. 12ஆம் வசனம் வாசியுங்கள். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணிட்டாங்க. மரியாள் வீட்டுல யோவானுடைய வீட்டுக்கு வந்தாங்க. யோவானுடைய தாயாகிய மரியாள். அங்க பார்த்தா எல்லாரும் பாரத்தோடு அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீடுகள் தோறும் ஜெபம் நடந்திருக்கிறது.
உங்கள் வீடு எப்படி இருக்கு ஐயா? உங்கள் வீடு எப்படி இருக்கு? உங்கள் வீட்டில் பொருள்கள் இருக்கோ, அது இருக்கோ, இது இருக்கெல்லாம் நான் கேட்கல. உங்கள் வீட்டில் ஜப கூட்டங்கள் நடக்குதா? காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் நடத்த சபையில் சில நேரங்களில் சிஎஸ்ஐ சபைகளில் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லுவாங்க. ஆமேன். யார் யார் வீட்டில் ஜப கூட்டங்கள் நடத்தப்படணும் முன்னக்கூட்டியே நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறத எங்கள் சபையிலலாம் சொல்லுவாங்க. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம இந்த நிச்சயத்துக்கும் அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு ஏதாவது காரியம் நடந்தால் பர்த்டே அது ஜப கூட்டம் வைப்பா, தப்பு கிடையாது, அது நல்லது தான். இவை எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவரே எங்கள் வீடு ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை எங்கள் வீட்டில் நாங்கள் கூடி ஜெபிக்கணும். எனக்கு தெரிஞ்ச விசுவாசிகள்லாம் பக்கத்தில் அவங்க எந்த சர்ச் மெம்பராக இருக்கலாம், பரவாயில்ல. ஆமாம், சமாதானத்துக்காக எங்கள் டவுனில், எங்கள் சிட்டியில், எங்கள் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரீட்டில் அகால மரணம் வராது. உங்கள் ஸ்ட்ரீட்டில் அடிக்கடி மரணங்கள் நேரிடாது, அடிக்கடி தருத்திரங்கள் வராது, கொலை கொள்ளெல்லாம் உங்கள் ஸ்ட்ரீட்டில் வராது. சாத்தா அந்த ஏரியாவுக்குள்ளே நுழைய மாட்டான். ஏன்னா அங்கே ஜெபம் நடக்குது, அங்கே ஜெபம் நடக்குது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ இன்றைக்கு உங்கள் வீடு ஒரு ஜெப வீடான்னு பாருங்க, உங்கள் வீடு ஒரு ஜெப வீடான்னு பாருங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போது நீங்கள் கவனிக்கணும். அப்போ வீட்டில் ஜெபம் பண்ணால் சர்ச்சுக்கு போக வேண்டாமா ஐயா? சர்ச்சுக்கு போக வேண்டாமா? நல்லா கவனிக்கணும். இந்த நம்ம ஆட்களுக்கு இந்த மாதிரி ஒரு குறுக்கட் மைண்டெல்லாம் சிலருக்கு வேலை செய்யும். நல்ல கவனிங்கமாக கேளுங்க. பைபிளில் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், Acts chapter 5 verse 42 என்ன சொல்லுகிறது? தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார். இயேசுவே கிறிஸ்துவென்று. இன்னொரு முறை வாசித்தா நல்லா இருக்கும். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். ஆமா, இங்க பாருங்க, சும்மா ஆண்டவர் அப்போஸ்தலர் காலம் எங்கள் சபைக்கு வரட்டும், ஆதி திருச்சபையை போல எங்கள் சபை மாறட்டும்னா மாறாது. நோகாம வாழணும், அவருடைய வல்லமை இறங்கணும்னா தட் இஸ் இம்பாசிபிள். தினந்தோறும் அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணுங்க, டெய்லி. தேவாலயத்திலும் வீடுகளிலும். அப்போ வீடும் திறந்திருக்கு, தேவாலயம் திறந்திருக்குன்னு தான் அர்த்தம். உங்கள் சர்ச் டெய்லி திறந்திருக்கா? திறந்துக்கிட்டு அந்த செக்ஸ்டன் உட்காந்துருப்பாயா? செக்ஸ்டன் உட்காந்துருப்பான், சிஎஸ்ஐ ஆலயத்தில் உட்காந்துருப்பான். அப்படியே அந்த பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அதான் எதுக்காக ஆலயம் திறந்துருக்குது? பகல் நேரத்தில் சும்மா இருக்கிறவங்க, ஊர் கதை, வெட்டி கதை, வீண் கதை பேசுகிற ஆட்கள்லாம் போய் குடும்பமாக போய் ஆலயத்தில் ஜெபம் பண்ணுங்க. சென்னையில் நிறைய தென்னிந்திய திருச்சபைகள் திறந்துருக்கிறத நான் பார்க்குறேன். ஆமாம், நான் கூட சில நேரத்தில் சில அலுவலாக போகும்போது கொஞ்சம் டைம் எடுக்குது, டிலே ஆகுதுன்னா சில ஆலயங்களில் போய் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ இன்றைக்கு ஆலயங்கள் திறக்கப்பட்டு இருக்கணும். பகலிலும் ஆலயங்கள் திறக்கப்பட்டு, நல்ல கவனிங்க, காது கொடுத்து கேளுங்க. பகலிலும் ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்கணும், இரவிலும் ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்கணும். ஆலயங்களிலும் அப்போஸ்தலர் காலத்தில் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணுறாங்களாம். ஆமாம், டீச்சிங் மினிஸ்ட்ரி நடக்குது. இந்த காலம் எப்படி இருக்கு? யோசித்து பாருங்க. அதை நல்ல பயங்கரமாக பேசுகிறாரியா, நீங்கள் எனக்கு மார்க் போடக்கூடாது. நீங்கள் எழும்பணும், உங்கள் வீடு முதல்ல திறக்கப்படணும், உங்கள் வீடு ஜெபத்துக்கு திறக்கப்படணும். அப்போ தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆவியெல்லாம் வெளியே போகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். சும்மா போய் நின்று ஜீசஸ் இஸ் லார்ட் அப்படின்னு அடிக்க தான் வருவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை நீங்கள் பாருங்கள் பைபிளில். அதாவது நீங்கள் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 2:46 என்று சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி. அப்போ வீடும் ஆலயமும் கிட்டத்தட்ட ஊழிய களமாய் மாறுகிறது.
சும்மா 1.5 மணி நேரம் போய் உட்காந்துக்கிட்டு ஜீசஸ் இஸ் லார்ட், லார்ட் இஸ் குட் ஆல் த டைமு, அதுக்கெல்லாம் இனி ஒப்பேராது. கடைசி கால எழுப்புதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை சபைகள் இரவும் பகலும் திறந்திருக்கணும். ஊழியக்காரர்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி போராடணும். அந்த நேரத்துக்கு வந்துட்டு நடிகர்கள் ஸ்டேஜில் தோன்றா மாதிரி தோன்றினா முடியாது, வேலைக்கு ஆகாது. பிரியமானவர்களே, இங்கே வசனத்தை தானே நம்ம பேசுகிறோம். பாருங்க, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஆலயத்தில் அனுதினமும், தேவாலயத்திலும் சரி வீடுகளில் தோறும் சரி கம்யூனியன் சர்வீஸ் நடத்துகிறாங்க. அதனால தான் நாங்கள் கூட கம்யூனியன் சர்வீஸ் நடத்துறதுக்கு கொரோனா காலத்தில் பழகிட்டோம், அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போகிறோம். அது வேற ஆவி. திரும்ப சொல்கிறேன், வீடுகளில் கம்யூனியன் சர்வீஸ் நடத்தப்பட்டது காலத்தின் சூழ்நிலையை கருதி. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகள், நான் ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருந்தாலும் ஒரு போதகரை தாண்டி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சில பாஸ்டர்ஸ் இதை பேசுறதில்லை. ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்த பாரம், வெளிப்பாடு, தரிசனம் என்னென்றால் சொல்கிறத உருப்படியாக சொல்லு, காது உள்ளவன் கேட்க கடவன். கொரோனா காலத்தில் விசுவாசிகள் கம்யூனியன் எடுக்காமல் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக கஷ்டப்பட்ட காலத்தில் அப்படி ஆன்லைனில் கம்யூனியன் சர்வீஸ் நடத்தப்பட்டது. ஓகே. ஆனால் இன்றைக்கும் நாங்கள் கூடி ஃபேமிலியாக கூடி அப்பத்தெடுத்து தோத்திரம் பண்ணி விட்டா நீங்களே பிஷப் ஆயிடுவீங்க போல இருக்க, மற்ற ஆட்களை போல. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை பாரத்தோடு நான் சொல்கிறேன், அது வேற. சபை கூடி வருதலை விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதீங்கன்னு பைபிள் சொல்லுது. சபைக்கு போனோம், காது கொடுத்து கேளுங்க, சபைக்கு போனோம், வீடுகளில் ஜபங்கள் நடக்கணும், ஆலயங்களுக்கு போனோம். உங்கள் வீட்டில் உங்கள் பாஸ்டரை சொல்லணும், பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு கேர்சல் மீட்டிங்கை வைக்கலாமா, அதுக்கு பொறுப்பாளியாக நான் மாறுறேன். ஆமாம், நான் என் லைஃப்பில் கர்த்தருக்காக ஏதாவது ஊழியம் செய்யணும். கேர் செல்ஸ், அந்த ஹோம் செல்லாம் நடக்குது இல்லை, நிறையா சபைகளில் இருக்குது, வீட்டு கூட்டங்கள் நடைபெறுகிறது. அப்போ உங்கள் வீட்டை திறந்து கொடுங்க. குடிகாரனுக்கும் சினிமாக்காரனுக்கும் திறந்து கொடுத்த காலங்கள் முடியட்டும், நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் திறந்து கொடுத்த காலங்கள் முடியட்டும். உங்கள் வீடுகள் ஜப வீடாய் மாறணும், உங்கள் வீடு துதியின் கோட்டையாய் மாறணும். அப்போதான் பிலோமோன் வீடு போல உங்கள் வீடு மாறும். பிலோமோனுக்கு அவர் சொல்றாரு, உங்கள் வீட்டில் கூடி வருகிற சபையை நான் வாழ்த்துகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி வீடுகளில் நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்? நம்ம இந்த 1.5 மணி நேரம் ஆலயத்தில் போய் நிறைய குடும்பங்கள் காது கொடுத்து கேளுங்க. ஆமாம், வழியிலேயே சண்டை போட்டு போகிறது, அங்கே போய் பிரைஸ் லார்ட் அல்லேலூயா ஆமென்ட்டு 1.5 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்கறது. 1.5 மணி நேரம் தான் இப்போ. அது 2 மணி நேரம் நடத்துவாங்க, ஆனால் உள்ளே போய் சேர்றது 1.5 மணி நேரம் தான். வர வழியில் சண்டை, போகிற வழியில் சண்டை. அண்ணன் தம்பி சர்ச்சுக்குள்ளே இருப்பான், ஒருத்தன் பார்க்க மாட்டான், பேச மாட்டாங்க. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போனோம், பாஸ்டரை பார்த்து தோத்திரம் போட்டால் தான் ஒரு அட்டண்டன்ஸு, அப்போ நான் வந்திருக்கிறேன்னு காட்டுற, அது வேற குரூப் இருக்குது. சரியா உங்களுக்கு? அப்போ இந்த நாட்களில் பிரியமானவர்களே, சத்தியத்தை நீங்கள் நல்லா படிக்கணும். பைபிளை படிங்க முதல்ல ஒழுங்கா. பைபிளை படிக்காமல் கொள்ளாமல் சும்மா டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டே தெரிந்த காலங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ஒருவேளை இந்த உபதேசங்கள் நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் இதை பிராக்டிஸ் பண்ணவன் வாழ்க்கையில் மாற்றங்களை காண்பாங்க. அப்போ மணிப்பூர் இன்னும் பூரணமாய் திரும்பி விட்டது என்று சொல்வதற்கு இல்லையா? ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களையும் சோசியல் மீடியாவும் பார்க்கும்போது அதிர்ச்சியான தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் கூத்து கும்மாளம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னொரு பக்கம் குடியினால் அனுதினமும் மரணங்கள் அதிகரித்து கொண்டு போகுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம வீடுகளில் கூடி ஜெபிக்கணும். உங்கள் ஸ்ட்ரீட்டுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு 100 குடும்பம் இருக்குன்னு வைங்க, 100 குடும்பத்திற்காக கையை உயர்த்தி ஜெபிச்சு பாருங்க. அந்த குடும்பங்கள் தழைக்கும், அந்த குடும்பங்களில் ஆண்டவர் கிரியை செய்வார். ஆமென். உங்கள் வீடு ஒரு ஜப வீடாய் மாறணும். அப்படி ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்? பைபிளில் பாருங்க, இயேசு சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 6. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பைபிளை திறக்காமல் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்கள் பைபிளை திறங்க. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
நீயோ ஜெபம் பண்ணும்போது 6ஆம் அதிகாரம் 6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து முதல்ல வீட்டுக்குள்ள போ, உன் கதவை பூட்டு, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். நல்லா கவனிக்கணும். 1.5 மணி நேரம் ஆராதனையில திருப்தி அடைகிற விசுவாசியே, அல்லது ஆலய வாசல்ல போய் நின்னுட்டு திருப்தி அடைகிற கிறிஸ்தவனே, புரியுதா உங்களுக்கு? ஆன்லைன்ல ஆராதனையை பார்த்து களி கூறுகிறவனே, பாரத்தோடு நான் பேசிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு பேசுறாரு. என்ன பேசுகிறார்? உன் அறை கதவை பூட்டி, முதல்ல வீட்டுக்குள்ள போ, உன் அறை கதவை பூட்டு. உன் அறை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா எங்க இருக்கிறாரு? அந்தரங்கத்தில் தான் இருக்கிறாரு. அவரோடு நீ பேசு, நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன். எப்படி? வெளியரங்கமாய் பிளஸ் பண்ணுவேன். சில ஊழியர்களுடைய ஊழியங்கள் வளர்ந்து கொண்டு போகிறது இல்லை, சில குடும்பங்கள் தழைக்கிறது இல்லை. குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆசீர்வாதம் என்றால் காரு பங்களா வீடு மட்டும் நான் பேசலை, அதை புரிஞ்சுக்கோங்க. டெய்லி சொல்கிறேன், ஆசீர்வாதம்னா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார், உன் பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள். என்னை பொறுத்தவரையில் சொல்கிறேன், பைபிளில் வெறும் இந்த உலக ஆசீர்வாதம் இருக்குல்ல, சோறு, ஷர்ட்டு, பேண்ட்டு, வீடு, காரு, ஆஸ்தி, நிலம், இதுக்காக இயேசுவை தேடி வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆமே, உலக பொருளுக்காக, அழிந்து போகிற உலகத்துக்காக இயேசுவை தேட வேண்டிய அவசியமே இல்லை. அழியாத ஒரு பொருள் இருக்கிறது, நித்திய ஜீவன். ஆமென். தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி, நித்திய ஜீவன். கர்த்தருக்கு தோத்திரம். ஒரு நித்தியம் என்ற ஒரு இருக்கு. நித்தியத்தை பற்றிய விழிப்புணர்வு எத்தனை கிறிஸ்தவனுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. மரித்தால் நமக்கு நித்தியத்தில் ஒரு இடம் இருக்குது, நித்தியத்தில் நம்ம காண்போம், அங்கே ஆண்டவரை நான் சந்திப்பேன் என்கின்ற ஒரு தேவ வசனங்கள். எவ்வளோ வசனம் இருக்குது நித்தியத்தை பற்றி. நானும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வரேன். ஆண்டவர் நடத்தும் போது ஒரு வாரம் முழுக்க நித்தியத்தை குறித்து பேசணும்னு எனக்கு ஒரு ஏவுதல். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த நித்தியத்தை குறித்த ஒரு பயம், நித்தியத்தை குறித்த எதிர்பார்ப்பு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி சாப்பிடணும், இன்றைக்கி ஹோட்டலுக்கு போகணும், இந்த காரை வாங்கணும், சரியா, இந்த இடத்துக்கு போகணும், வரணும், என்ஜாய் பண்ணணும், இதுதான் கிறிஸ்தவன் சொல்லி நிறைய விசுவாசிகள் நினைத்து கொண்டு இருப்பதற்கு காரணமே ஊழியர்களுடைய தவறு தான். ஆமாம், நான் நல்ல பள்ளிக்கூடம் நடத்தினேன்னா, ஸ்ட்ரிக்டாக இருந்தேன்னா, என் பள்ளிக்கூடத்தை பற்றி தவறான தகவல்கள் அரசாங்கத்துக்கு போகாது. அப்படிதானே? என் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அவர்களுடைய நடை உடைகள், பாவனைகள் அவர் கண்காணிக்கப்பட்டு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துகிறவனா இருந்தால், என் கல்வி நிறுவனத்தை தேடி எத்தனையோ கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து வந்து மக்கள் பிள்ளைகளை சேர்ப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை எங்கு நம்ம தவறு பண்ணியிருக்கிறோம் நம்ம ரொம்ப கவனிக்கணும். எங்கே தவறுகிறோம்? மனுஷர்களாம் தவறு செய்கிறவர்கள் தான், ஆனால் அது தொடரக்கூடாது. உங்கள் வீட்டின் அறை கதவை பூட்டி தேவனோடு நீங்கள் சஞ்சரிக்கிறீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி சஞ்சரிக்கிற குடும்பங்கள் சஞ்சலங்களை சந்தித்தாலும் அவர்கள் ஒரு கட்டத்தில் தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்படுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால உங்க வீடு ஒரு ஜெப வீடா மாறிடணும். அதான் பிலோமோன் வீட்டை பற்றி வாசித்த போது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வாரந்தோறும் ப்ரேயர் மீட்டிங்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்தப்பட்டால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. உறவினர்கள், நண்பர்களை கூட்டி வச்சு சரி ஒரு சின்ன சாப்பாடு ஒன்று கொடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் ஒரு டெஸ்டிமனி மாதிரி சொல்லி, கர்த்தர் நீங்கள் ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவின் அடிப்படையில் நீங்கள் பெற்ற அனுபவங்களை ஷேர் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே சண்டையும் குழப்பமும் வாக்குவாதமும் இதுதான வீடுகளில் பெருகி கொண்டிருக்கிறது. அதனால்தான் அநேகர் வீடுகளுக்குள்ளே போவதுக்கு பிரியப்படலை. ஊழியக்காரங்களை இன்னைக்கு வீடுகள் சந்திக்கிறலாம் விட்டுட்டாங்க. we are all so busy, only WhatsApp. ஆமாம், ஃபோனு கூட அட்டென்ட் பண்ண முடியாது. ஒன்லி வாட்ஸ்அப், ஒன்லி மெசேஜ். அது கூட வாட்ஸ்அப்பில் பேசிடலாம் கூடாது, ஒன்லி மெசேஜ் தான். அந்த மெசேஜுக்கு எப்போ ரிப்ளை வரும்னு சொல்ல முடியாது. ஐ எம் ஸோ பிஸி.
பாரத்தோடு சொல்லுகிறேன், கடைசி காலம், வஞ்சிக்கப்படாதீங்க. கடைசி காலத்துல நம்ம வந்துட்டோம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை உங்க வீட்டுக்குள்ளே ஜெபிக்கணுங்கிறதுக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து காண்பித்தேன். பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒன்று எடுத்து காண்பிக்கிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்க. 32ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். 2 ராஜாக்கள் 4:32 வாசிங்க. எலிசா வீட்டுக்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். அந்த பிள்ளை கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையின் அற்புதங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே. அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிறீங்க சண்டே சர்வீஸ்ல தானே. சண்டே சர்வீஸ்ல தேவ மனிதர்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்த தான் முடியும். ஆமென். பலப்படுத்த தான். ஒரு பாஸ்டர் சபையில் ஒரு பொண்ணு சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கு. சரியா? அப்போ அந்த பொண்ணு வாலிப பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு கேட்டு வராங்க. பாஸ்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க, பாஸ்டர் உங்கள் சபையில் இந்த மாதிரி பொண்ணு. ஆமாம் எங்கள் சபையில் சண்டே ஸ்கூல் டீச்சர் அவள் தான். நல்ல பிள்ளை, நல்ல சண்டே கிளாஸில் எடுப்பாப்புல, நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆமாம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. உடனே பாஸ்டர் சொல்லிட்டாங்க. உடனே கல்யாணத்தை பண்ணி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஒரு வாரத்திலே சண்டை, ஒரு வாரத்துக்குள்ளே சண்டை. அப்போ இவங்க நேரம் எங்கே போயிருப்பாங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பாஸ்டர்கிட்ட வந்தாங்க. பாஸ்டர், நீங்கள் சொன்னீங்களே நல்ல சண்டே கிளாஸ் எடுப்பா சர்ச்சில், சண்டே ஸ்கூல் டீச்சராக அவள் தான் இருக்கான்னு, இப்போ வீட்டுக்குள்ளே ஒரே சண்டையாக இருக்க. இங்கே பாருங்க, சண்டே ஸ்கூலுக்கு வருவா, ஆலயத்துக்கு வருவா, இந்த 4 சுவத்துக்குள்ளே நல்லா இருப்பா. 4 சுவத்துக்கு வெளியே போனால் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலி பாஸ்டர் அதை முதலே சொல்லியிருக்கணும், என்னை பொறுத்தவரை இல்லை. புரியுதா உங்களுக்கு? அது அந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாலாம் அவனை கல்யாணம் பண்ணலாம், இந்த தம்பியை கல்யாணம் பண்ணலாம், இந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணலாம், நான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லுவோம். இந்த காலங்களில் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ இன்றைக்கு நான் உங்களோடு கூட என்ன பேசுகிறேன் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வீடுகள் சண்டையின் போர்க்களமாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, இப்போ வேதம் சொல்லுகிறது, இந்த தேவ மனிதர் எலிசா அந்த பிள்ளையை சுகமாக்குவதற்காக, சூனேமியாளுடைய பிள்ளை, ஜெபத்தோடு பிறந்த பிள்ளை, இப்போ செத்து கிடக்குது. அந்த பிள்ளையை உயிர்ப்பிக்கணும். அப்போ அவர் என்ன செய்கிறார்? எலிசா வீட்டிற்குள் வந்தபோது பிள்ளை கட்டிலின் மேல் செத்து கிடந்த போது அவன் வீட்டுக்குள்ளே போய் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டுகிறான். தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். அப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகளை 35ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவன் எழுந்து அறை வீட்டுக்குள் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தாள். மரித்த பிள்ளை உயிர்ப்பிக்கிற இடம் வீடு. ஆமென். வீடு. உங்க பிள்ளைகளை பற்றி ஊரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவன் சரியில்லை, இவ சரியில்லை, அங்கே பேசிகிட்டு இருக்கான், இங்கே பேசிகிட்டு இருக்கான், வீட்டுக்கு ஒழுங்காக வர்றதில்ல, அல்லது வீட்டை விட்டு வெளியே போகிறதில்ல, கதவை திறக்கிறதில்ல, கதவை மூடி உள்ளே கிடக்கான், என்ன பண்ணுறானே தெரியல, அங்கே போகிறான் இங்கே போகிறான், அப்படி இப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு, சரியா? பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அறை கதவை பூட்டுங்க. ஆமென். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஆமென். இப்போ சரீர பிரகாரமான மரணம், இந்த எலிசா வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து அந்த பிள்ளையை அவர் மறுபடியும் ஜீவனோடு கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சவால்களாக இருக்கிறார்கள் அல்லவா? பேர பிள்ளைகள் சவால்களாக இருக்கிறார்கள் அல்லவா? உங்க காலத்தில் இருந்த விசுவாசம் உங்க பிள்ளைகளுக்குள்ள இல்லாமல் போயிட்டு அல்லவா? சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுடைய அற்புதம் உங்கள் கையில் இருக்கிறது. ஆமென். உங்கள் அற்புதம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது. அப்படியே சொல்றீங்க. அப்போ இனி சர்ச்சுக்கு போறதில்ல, எங்கேயும் போறதில்ல, வீட்டுக்குள்ளே கூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு, வீட்டுக்குள்ளே ஏற்கனவே கொரோனா காலத்தில் கொடுத்த பிராக்டிஸு கம்யூனியன் சர்வீஸை நடத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். அது பயங்கரமான 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 பொல்லாதாவி. ஆமாம். அந்த அப்போ நீங்கள் தானே வாசித்தீங்க, வீடுகள் தோறும் அப்பம் விட்டு சந்தோஷமா இருந்தார்கள். ஆதி திருச்சபை உபத்திரவத்தின் காலம்.
அப்பதான் சபை தொடங்கி இருக்கிறது. ஆமென். சபை ஜபத்தோடு 120 பேரோடு தொடங்கினது இல்லையா, மேல் மாடியில். அது உபத்திரவத்தின் காலம், யூதர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு காலம், ரோம சேவகர்களால் துன்புறுத்தப்பட்ட காலம், சபை சிதறடிக்கப்பட்ட ஒரு காலம். எப்படியாயிலும் தேவனை தேட வேண்டுமே என்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில் வீடுகளை ஜெபவீடாய் மாற்றினார்கள். கர்த்தரோ கிருபையாய் நமக்கு ஆலயங்களை தந்திருக்கிறார். ஒழுங்கா ஆலயத்துக்கு போனோம். அதனால வீடுகள் தோறும் ஜெபிக்க பிரதர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு ஒரு வசனத்தையும் சொல்லி, எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. என் வீடு ஒரு ஜெப வீடா மாறணும்னு கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்க கூடாது. ஆமென். நீங்க எந்த சர்ச் மெம்பரோ அந்த சபைக்கு நீங்க போங்க. சரியா, எந்த சபையில் அங்கத்தினரா இருக்கீங்களோ அந்த சபைக்கு போங்க. அதிலேயே திருப்தி அடைஞ்சிடாதீங்க. உங்க வீடை ஒரு ஜெப வீடாய் மாற்றுங்க. முதல்ல அறை கதவை பூட்டி பர்சனல் பிரேயர்ல தேவனோடு உறவாடுங்க. அதுக்கப்புறம் கேர்சல் மீட்டிங், பிறருக்காக ஜெபிக்கிற விசுவாசிகள் 4-5 பேரை கூட்டி வச்சு ஜெப குறிப்புகளை கொடுத்து உங்க வீடை ஒரு ஜெப குழுவாய் மாற்றுங்கன்னு தான் நான் பேசுறேன். ஆமென். ஆமா, இதுதான் பிலமோனுடைய வீட்டினுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? ஆமென். பிலமோனின் வீட்டை போல மாற்றுங்க. ஆமென். நேற்று கர்த்தர் பேசினார், நல்ல ஒரு உடன் ஊழியன் பிலமோன். இன்றைக்கு பிலமோன் வீட்டில் சபை கூடி வருகிறது. ஆமென். பிலமோனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளை வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அப்பியாள், அப்புறம் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புலாம் அந்த சர்ச்சில் அவங்க போர் சேவகனாக இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் போர் சேவகர்களாக மாறணும். கிறிஸ்துவுக்காக தீங்கு அனுபவிக்கணும். கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்காயத்தமாக இருக்கணும். சும்மா கர்த்தர் அதை தருவார் இதை தருவார் என்று பேசுறதுல அர்த்தம் கிடையாது. நீ என்ன கொடுப்பா இயேசுவுக்காக? ஆமென். அப்படிப்பட்டவனை கர்த்தர் உயர்த்திடுவார், ஆண்டவர் பலப்படுத்திடுவார். கையை உயர்த்தி, இயேசுவே இந்த கடைசி காலத்தில் என் வீடு ஒரு ஜெபக்கூடாரமாய், பரிசுத்த ஆவியானவர் இப்போ எனக்கு சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்கு முன்பதாக உங்கள் வீட்டில் எல்லாம் கூடி ஜெபிச்சிங்க. இப்போ கால சூழ்நிலை, சரீர பலவீனம், அதுக்கப்புறம் கொரோனா காலத்துக்கு பிறகு அதை உங்கள் ஊழியத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமலேயே போயிட்டு மறுபடியும் துவங்கும்படி கர்த்தர் உங்களை பார்த்து உணர்த்துகிறார். மறுபடியும் உங்கள் பாஸ்டரோடு பேசுங்க, இதை குறித்து டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆமென். ஊழியர்களுடைய ஆதரவோடு ஆசீர்வாதத்தோடு ஜபத்தோடு உங்கள் வீடு ஒரு ஜப வீடாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க வீடு ஒரு ஜப வீடாய் மாறட்டும். ஜபம் இருக்கிற இடத்துல சாத்தான் சொல்லாம கொள்ளாம போயிடுவான். ஜபம் இருக்கிற வீட்டுகளை தேவ பிரசன்னம் குடிக்கொண்டிருக்கும். ஜபம் இருக்கிற வீட்டில் அற்புதங்கள் தானாக நடைபெறும். ஷந்தாலாபா கபா, ஞாபகம் இருக்கா? ஒரு விதவை எலிசாவின் இடத்துல என் புருஷன் செத்து போனாரு, என்னை என் பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டு போறாங்க, எனக்கு கடங்காரியாக்கிட்டேன், என்னால் வழி இல்லை. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். அப்பொழுது அவன் கேட்டார், உன் வீட்டில் என்ன இருக்கிறது சொல். ஒரே ஒரு குடை எண்ணெய். வீட்டுக்கு போ, அங்கங்க சுத்தாத, நேரா வீட்டுக்கு போ. கதவை பூட்டு, அந்த ஒரு குடை எண்ணெய் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்று, அற்புதம் நடக்கும். அதுதான் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். அம்மா, உங்க வீடு ஒரு அற்புதத்தின் வீடா மாறுமா? உங்க வீட்டை சபிக்காதீங்க. சரியா? உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிடணும். அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் எல்லாம் தேவை கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். உங்க வீட்டுக்குள்ளே இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்கும் போது, ஆமென், பேய்கள் நடுங்கும் நாமம், நோய்கள் பறந்து போகும் நாமம், எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் அந்த இயேசுவின் நாமம் உங்க வீட்டுக்குள்ளே சத்தம் ஒலிக்கும் போது, ஆமென், கர்த்தர் மனம் இறங்குவார். தோல்விகள் மாறும், கவலைகள் மாறும், கண்ணீர் துடைக்கப்படும். எல்லாம் கையை உயர்த்தி ஒப்பு கொடுத்துருங்க. கணவன் மனைவியா நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா 2 பேரும் கரங்களை பிடிங்க. அக்கா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி அப்படி இருந்தா கையை பிடிச்சி, அப்பா எங்க வீடை ஒரு பிரேயர் குரூப்பா மாற்றுங்கப்பா. ஆமாப்பா, பிரேயர்ஸ் எல்லாம் மாற்றுங்கப்பா. எங்க பாஸ்டர்ஸோடு நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஆமாண்டவரே, தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப தளமாய் மாற்ற போறேன், ஜெப களமாய் மாற்ற போறேன்.
ஆமென். ஒரு ஜெப களம், என் வீடு ஒரு ஜெப களம். என் அப்ஸ்டரை ஜெப ஊழியத்துக்கு கொடுக்கிறேன். என் அப்ஸ்டரை, என் மேல் மாடியை ஜெப ஊழியத்துக்கு கொடுக்கிறேன். ஷகபூலி பாகபா தரஹா தரபா. அநேகர் அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமென். ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. டைமை பார்க்காதீங்க, ஒரு 5 நிமிஷம் தானே. ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஷபு லுஹுல் மலேசிகே ஷந்தலா ஹாந்தரா ஹுல்தா லபு டரா. ஆமென். ஆண்டவரே, எங்கெங்க வீடுகளில் ஜெபங்கள் நடந்து தடைப்பட்டதோ அது இந்த ஜூலைக்குள்ளாக திரும்ப ரிவைவ் ஆகணும், திரும்ப எழுப்புதல் அடையணும், ஜெபங்கள் ஏறெடுக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் வீடுகளில் ஏறெடுக்கப்படணும். ஆமென். வீடுகளுக்குள்ளே ஆவியில் நிரம்புகிற சத்தம் கேட்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போன தாய் தகப்பன்மார்கள் மறுபடியும் ஜெபிக்கிற தாய் தகப்பனாய் மாற்றுவீராக. கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது யார் யாரெல்லாம் கமிட் பண்ணாங்களோ அவர்கள் வீடு ஜெப வீடாய் மாறட்டும், ஜெப வீடாய் மாறட்டும். பாஸ்டர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணட்டும், பாஸ்டர்ஸ் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கட்டும். அந்த வீடுகளுக்குள்ளே ஜெபாவி ஊற்றப்படட்டும். ஞாயிற்றுக்கிழமை போய் சபைகளில் சாட்சி சொல்லட்டும். இதன் நிமித்தம் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இப்பொழுதே நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கும் போதே உங்க நரம்பு, எலும்பு, தசைகளில் இருக்கிற பலவீனங்கள் மாறுகிறது, சமாதானம் வருகிறது. அவர் ஒருவரே உங்களுக்கு முன் செல்லுவார். தைரியமா இருங்க. ஆமென். தகப்பனே, இந்த ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்க வீடு பிலமோனின் வீடாய் மாறுவதாகப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.